ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியார்களே, பக்தர்களே, பாகவதோத்தமர்களே, வரும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில், அதாவது ஆகஸ்ட் 26, 27 தேதிகளில் ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி என்றெல்லாம் நாம் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான நாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின நாள். நம்மில் சிலர் ஜன்மாஷ்டமி என்று கிருஷ்ணன் அவதார திதியை கொண்டாடுகிறோம். சிலர் அவன் அவதாரம் பண்ணின நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை கொண்டாடுகிறோம். அதன்படி வைகானச ஆகமப்படி வரும் திங்கட்கிழமை 26 தேதி ஜன்ம அஷ்டமியை ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். முனித்திரைய மற்றும் பாஞ்சராத்திர ஆகமப்படி மறுநாள் செவ்வாய்க்கிழமை 27 தேதி கிருஷ்ண பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமான ரோகிணி நாளில் ஸ்ரீ ஜெயந்தி கொண்டாட இருக்கிறார்கள். எல்லோரும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களையும் கொண்டாடுவோம். பகவானை கொண்டாட இந்த நாள் அந்த நாள் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையால் 2 நாட்களையும் நாம் கொண்டாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பூரண அருளை பெற முயற்சி செய்வோம். இந்த வீடியோவை தவறாமல் இறுதி வரை எல்லோரும் பார்த்து அனுபவிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இதில் கிருஷ்ண அனுபவம், அவனது லீலைகள், அவனது லீலைகளை ஆழ்வார்களெல்லாம் எப்படியெல்லாம் அனுபவித்து இருக்கிறார்கள் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கேட்டு அனுபவிப்போம். வாருங்கள். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமः. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். உலகம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா மிகவும் விமர்சையுடனும் பயபக்தியுடனும் கோலாலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அறிந்ததே. பூபாரத்தை குறைக்கவும், துஷ்டர்களையும் அசுரர்களையும் அழிக்கவும், நல்லவர்களை காக்கவும், தர்மத்தை நிலைநாட்டவும் எடுத்த அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். பல அவதாரங்களை பகவான் எடுத்திருந்தாலும் கிருஷ்ணாவதாரம்தான் பரிபூர்ண அவதாரம் என ஆச்சாரிய புருஷர்கள் சான்றோர்கள் கூறுவதுண்டு. அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தை நாமும் இன்று அனுபவிக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்த கிருஷ்ணன், மாயன், வடமுதலை மைந்தன், தூயவர்ணியர் யமுனை துறைவன், ஆயிரகுரத்தில் தோன்றிய அணிவிளக்கு, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அவனை தூயுமாய் வந்து நாம் தூமர துவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் என்னனவும் தீயினில் தூசாகம் என்று ஆண்டாள் உரைத்தது போல நமது பாவங்களெல்லாம் மறந்து போய் நமக்கு பலவிதமான லாபங்களும் க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமில்லை. சூட்டுனன் மாலைகள் தூயனையேந்தி வெண்ணோர்கள் நன்னீராட்டி தூவம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணதோடு உண்ணப்போந்து இமில் எற்றுவன்கோன் கோட்டடையாடினை கூத்தடல் ஆயிரதம் கொம்பினுக்கே. நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை மாயத்தால் செய்து முடித்தான் மாயவன் என்று சொல்கிறார். வைகுண்டநாதனாகிய நீ வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் புடைசூழ உன்னை புனித தீர்த்தத்தால் திருவஞ்சனம் செய்து நல் மாலைகளையெல்லாம் உனக்கு சூட்டி தூவம் காட்டி உன்னை சேவிக்க காத்திருக்கும் சமயத்திலே உன் மாயத்தால் லீலைகள் செய்து கிருஷ்ணாவதாரத்தையே எடுத்து முடித்துவிட்டு போய்விட்டாயப்பா என்று அவன் மாயையால் செய்து முடித்தான் என்று புகழ்ந்து பாடுகிறார். இப்படியாக வசுதேவருக்கும் தேவகி பிராட்டிக்கும் 8வது குழந்தையாக பிறந்து அதர்மியான கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் செய்த கிருஷ்ண பரமாத்மாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்வோம். 4 கைகளோடு சங்கு சக்கரம் கதையேந்தி, கழுத்திலே கௌஸ்துவமணி, நெஞ்சிலே ஸ்ரீவத்சம், காதிலே குண்டலங்கள், இடுப்பிலே பட்டாடை, கருமையான குழல்கேசத்தோடு நடுநிசையிலே அஷ்டமி திதியிலே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த கண்ணன் எம்பெருமானை போற்றி மகிழ்வோம் நாம். சீதக்கடலுள் அமுதொன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்துச் சுவைத்துண்ணும் பாதக் கமலங்கள் காணீரே பவளவாயீர் வந்து காணீரே என்று பெரியாழ்வார் அங்கே திருப்பார்க்கடலில் அவதரித்த மகாலட்சுமியைப் போன்ற தேவகி பிராட்டியார் நீண்ட கரிய கூந்தலை கொண்ட யசோதைக்கு தந்தருளிய குழந்தையான கிருஷ்ணன் தன் பிஞ்சு கைகளால் தனது தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை எடுத்து வாயில் வைத்து சுவைக்கும் காட்சியை யசோதை தான் ரசித்து அனுபவித்து மற்ற கோவில்களுக்கும் காட்டுகிறாள் என பெரியாழ்வார் யசோதா பாவத்திலே அனுபவித்து கூறுகிறார். அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவதாரம் செய்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் கொண்டாடி போற்றுகிறோம். பிறந்த குழந்தைக்கு எதிரிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் நம்புவோமா? உண்மையிலே எத்தனை எதிரிகள் கிருஷ்ணனுக்கு, எத்தனை தொல்லைகள்
அத்தனையையும் பொடியாக்கி காட்டினான் தன்னுடைய தெய்வ பலத்தாலே மாயக்கண்ணன். நஞ்சு கலந்த பாலை கொடுத்த பூதனையின் உயிரையும் குடித்து புன்சிரிப்புடன் திகைக்க வைத்த உத்தம பாலகன் கண்ணனை போற்றி மகிழ்வோம் நாம். சகடாசுரனை அழித்த பாலகுமாரன் கண்ணனை போற்றி மகிழ்வோம். வெண்ணெய் நெய் தயிர் பால் திருடி ஆயர்வாடியில் ஓடித்திருந்த குறும்புக்கார குழந்தையாம் கண்ணன் பிறந்த நாளை நாம் கொண்டாடி மகிழ்வோம். கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன் பெரும் மாயன். அப்பேற்பட்ட கண்ணனுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காளிங்க நாகத்தை அடக்கி நர்த்தனமாடிய கோபாலனை கொண்டாடி மகிழ்வோம். சிறு விரல்கள் தடவி கோவிந்தன் குழலூதும் போது இசையில் மயங்கி பறவைகளெல்லாம் கூடுவிட்டு வந்து அதை அனுபவிக்க, மற்றொரு புறத்திலே பசுக்களெல்லாம் காலை பரப்பி படுத்துக்கொண்டு செவிகளை கூட ஆட்டாமல் இசையிலே மயங்கி கிடக்கும் அளவுக்கு மந்திர குழலிசைக்கும் அந்த மாயக்கண்ணனுடைய புகழ்பாடி மகிழ்வோம் நாம் இன்று. இந்திரனுடைய கர்வத்தை அடக்கி மழை வெள்ளத்திலிருந்து மக்களையும் விலங்குகளையும் காப்பாற்ற கோவர்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கி பிடித்த குழந்தை கிருஷ்ணனை நினைந்து மகிழ்வோம் நாம். கேசியனும் அசுரனை அழித்த கேசவனை பாடி மகிழ்வோம். அன்னை யசோதைக்கு தன் வாய்க்குள் அண்ட சராசரங்களையும் காட்டி மயக்கிய மாயக்கண்ணனின் அவதாரத்தை எண்ணி மகிழ்வோம். ஒருவரோடு ஒருவராய், இருவர் நடுவில் ஒருவராய், பலரோடு பலராய், இப்படி பல காட்சிகளாக கோபிமார்களோடு இணைந்து அருள் புரிந்த மாயக்கூத்தனை நினைந்து மகிழ்வோம் நாம். ஒரு சமயம் பிரம்மா கண்ணன் அறியாத சமயம் மாடுமேய்க்கும் யாதவர்களையும் பசுக்களையும் மறைத்து வைக்க, கண்ணன் தன்னுடைய தெய்வசக்தியால் பிரம்மதேவனுடைய செயலை அறிந்து அதே சிறுவர்களையும் பசுக்களையும் புதிதாக சிருஷ்டித்து பிரம்மதேவனுடைய தவறை பின் உணர வைத்த அந்த தெய்வக்கண்ணனை போற்றி மகிழ்வோம் நாம். விளையாட்டாக ஓடி ஒளிந்து கொள்ள இடம் கொடுத்த ததிபாண்டவனுக்கும் மோட்சம் கொடுத்த உத்தம கண்ணனை போற்றி மகிழ்வோம். மதுராபுரியில் கூன்முதுகோடு அவதியுற்ற பெண்ணிடமிருந்து வாசனை சந்தனம் பெற்று பிரதி விவகாரமாக அவளுடைய கூன்முதுகை சரி செய்து அருளிய மாதவனை கொண்டாடி மகிழ்வோம். கஜேந்திர யானைக்கு அருள் புரிந்த அவனே குவலயாபிடம் என்னும் யானையை கொன்றான். இப்படி லீலைகள் செய்தருளிய கோவிந்த கண்ணனை கொண்டாடி மகிழ்வோம் நாம். சானூரான் முஷ்டிகன் மற்றும் கம்சனை வதைத்து தர்மத்தை நிலைநாட்டிய தாமோதரனை கொண்டாடி மகிழ்வோம். சிங்கமாகிய கிருஷ்ணன் உண்ண வேண்டிய உணவான ருக்மணியை நரியாகிய சிசுவாரன் அடைய நான் ஒப்பமாட்டேன் என ருக்மணி வேண்ட, அவள் அன்புக்கு பாத்திரமாகி ருக்மணி மணாளனான கிருஷ்ணனை நினைந்து உருகுவோம். தன்னை சந்தித்த குசேலரிடமிருந்து ஒருபடி அவள் உண்டு எதையுமே தன்னிடத்தில் கேட்காமல் வீடு திரும்பிய பாலி நண்பருக்கு பெரும் செல்வத்தை வாரி வழங்கிய பிரமிக்க வைத்த கிருஷ்ண பகவானை போற்றி புகழ்வோம் நாம். தீபாவளி பண்டிகைக்கு காரணமாக அமைந்த நரகாசுரனை அழித்து தேவர்களை காத்த அப்பிரமேயனை மனத்தால் தொழுவோம். கொடுமையிலும் கொடுமையான நிகழ்ச்சி அது. பாண்டவர்களுடைய பத்தினியான திரௌபதியை கௌரவர் சபையிலே இழுத்து வந்து ஆடையை களைந்து அவமானப்படுத்திய சமயத்திலே கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா என்று அலறிய திரௌபதியின் மானம் காக்க அவளுக்கு ஆடையை சுரந்தளித்து அருளிய ஆபத் பாந்தவனை துதித்து மகிழ்வோம். பாரிஜாத மலர் கேட்ட சத்யபாமாவுக்கு பாரிஜாத மரத்தையே தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த பரந்தாமனை கொண்டாடி மகிழ்வோம். கிருஷ்ண பக்தியில் துளசியினுடைய பங்கை எடுத்து காட்டி சத்யபாமாவினுடைய கர்வத்தையும் அடக்கிய கண்ணபுரானை கொண்டாடி மகிழ்வோம். 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்றுத்தேர்ந்து பின் குருதட்சணையாக சாந்தீப முனிவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவருடைய இறந்த மகனை மீட்டுக் கொடுத்த கண்ணன் எம்பெருமானின் கருணையை எண்ணி மகிழ்வோம். தேவிக வசுதேவருடன் கிருஷ்ணன் கூடி மகிழ்ந்து வாழ்ந்திருந்த காலத்திலே ஒரு நாள் தேவகி கேட்டாள் கண்ணனிடத்திலே, கண்ணா, நீ சாந்தீப முனிவருக்கு குருதட்சணையாக அவருடைய இறந்த மகனை மீட்டுக் கொடுத்தாயாமே, அதுபோல் உன் தாய் மாமனான கம்சனால் கொல்லப்பட்ட அந்த 6 சகோதரர்களையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்க, அதன்படி பாதாள லோகம் சென்று மகாபலியிடத்திலே இருந்த அந்த 6 பேரையும் மீட்டுக் கொண்டு வந்த கிருஷ்ண பகவானை எண்ணி நாம் பூரிப்படைவோம். பாண்டவர்கள் எல்லோரும் அன்னமருந்தி அன்னபாத்திரம் கவிழ்த்தப்பட்ட நிலையிலே துர்வாச முனிவர் சிஷ்யர்களோடு பாண்டவர்களுடைய இடம் வந்து சேர்கிறார். முனிவர்களுக்கு உணவு படைக்க முடியாமல் திரௌபதி தவித்து போய் கண்ணனை நினைக்க கண்ணன் எம்பெருமான் பிரத்யட்சமானார். அங்கே அந்த அன்னபாத்திரத்திலே ஒட்டியிருந்த ஒரு பொருட்கை உணவை எடுத்து தான் உண்ண அடுத்த க்ஷணமே முனிவர்களுடைய வயிறு நிறைந்தது. முனிவர்கள் எல்லோரும் பாண்டவர்களை வாழ்த்தி விடைபெற்று போக வைத்த கண்ணன் எம்பெருமானுடைய லீலைகளை எண்ணி அகமகிழ்வோம் நாம். பாண்டவ தூதனான கிருஷ்ணனை துதித்து மகிழ்வோம். துஷ்ட சிசுபாலனை அழித்த பரந்தாமனை போற்றி மகிழ்வோம். சாரதியாக அர்ஜுனுக்கு தேரோட்டி
பாண்டவர் யுத்தத்தில் வெல்வதற்கு காரணமானவரும் தர்மத்தை நிலைநாட்டியவருமான பார்த்தசாரதியின் நாளில் கொண்டாடுவோம் நாம். கீதாச்சாரியனாக அர்ஜுனனுக்கு பல உபதேசங்கள் செய்து தானே முழுமுதற் கடவுள் என்று தனக்குள் சர்வமும் அடங்கி கிடப்பதை விஸ்வரூபம் எடுத்து காட்டிய வேங்கட கிருஷ்ணனை பலவாறு பாடி மகிழ்வோம். வைகுண்டம் என்பது எப்பேற்பட்டது என்பதை அர்ஜுனனுக்கு தெரியப்படுத்துகிறார் கிருஷ்ணன். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தா சனாதனா யச சர்வேஷு பூதேஷு நஸ்யஸ்வன வினஷ்யதி அவ்யக்தோ ஷரயத்துக்ஷஸ்தமாகு பரமாம் கதிம் எம் பிராப்பிய நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்ட உன்னதமான உத்தமமான உயர்ந்த நிலை ஒன்றிருக்கிறது. அதற்கு அழிவென்பதே கிடையாது. அங்கு போய் சேருகின்ற உயிர்கள் அனைத்தும் திரும்புவர்கள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. அங்கே போய் சேர்ந்தவர்களெல்லாம் சேர்ந்தவர்கள்தான். அப்பேற்பட்ட உன்னதமான பவித்திரமான உயர்ந்த நிலை என்ன தெரியுமா? அதுதான் எனது திருவடி என்னும் பரமபதம் ஸ்ரீ வைகுண்டம் என அந்த வைகுண்டத்தினுடைய நிலையை எடுத்து காட்டுகிறார் அங்கே அர்ஜுனனுக்கு. யுத்த களத்திலே பிதாமகர் பீஷ்மர் அந்திம தசையிலே இருக்கும் சமயம் அவருக்கு பரிபூர்ணமான கடாட்சத்தை கொடுத்து அவர் திருவாயால் விஷ்ணு சகசரநாமத்தை ஓதும் பெரிய பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தான் கிருஷ்ண பரமாத்மா. அப்பேற்பட்ட அந்த விஷ்ணு சகசரநாமத்தை இன்றளவும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வபாவேபியோ மோக்ஷாமி மாசுசகா. அர்ஜுனா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு. உயர்ந்த தர்மமான என்னை பற்றி கொண்டு விட்டால் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் உன்னை நீக்கிவிடுகிறேன், சோகப்படாதே என்று தன்னையே அடையும்படி கற்றுக்கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா. இப்படி கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணன் எம்பெருமானை சரணடைந்து நாம் உய்ய வழி தேட வேண்டும் என இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிந்த வல்லபாய பராய பரம புருஷாய பரமாத்மனே நமஹா என்று கூறி அமைகிறேன்.